இப்போ டெடிகேஷன் ரவுண்டுன்னு சொன்ன உடனே எனக்கு தாத்தாக்காக பாடணும் அப்படின்னு தான் முதல்ல தோணுச்சு. ஸோ இந்த ரவுண்ட் என் தாத்தாக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று நான் அவருக்காக டெடிகேட். ஹலோ மக்கள் எல்லாருக்குமே வணக்கம். ஜீ தமிழ் சரிகமப்பா ப்ரோக்ராம்ல இப்போ எல்லாமே ரொம்பவுமே சூப்பரான எபிசோட் தான் போய்கிட்டு இருக்கு. அதுலேயும் சோசியல் மீடியாவில் ஈழத்து இசைவாணர் திரு கண்ணன் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு எபிசோட் வேற லெவல்ல வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. திடீரென்று ஒரு எபிசோட்ல தனது பேத்திக்காக ஜீ தமிழ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கார் ஈழத்து இசைவாணர், ஈழத்து இசைவேந்தர் என போற்றப்படக்கூடிய திரு கண்ணன் அவர்கள். இதுக்கப்புறம் கண்ணன் அவர்களை பற்றியும் அவரை இசை மற்றும் படைப்புகள் பற்றியுமே எல்லாரும் தெரிஞ்சுக்க ஆவலாயிருப்பீங்க. அது சம்பந்தமான விரிவான ஒரு வீடியோவாகத்தான் இது அமைஞ்சிருக்க காத்திருக்கு. ஆகவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. தொடர்ச்சியா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோயில் 1943 3ஆம் மாசம் 29ஆம் தேதியில் பிறந்தவர் தான் ஈழத்து இசைவாணர் திரு கண்ணன் அவர்கள். ஆரம்பத்திலேயே இசையை முறையாக படிக்க ஸ்டார்ட் பண்ணவர். பாடசாலை கல்வியை முடிச்சு போட்டு அப்படியே ஃபுல் டைமாகவே மியூசிக்ல இறங்கிட்டாரு. அப்போ எல்லாம் இலங்கையில கச்சேரிகளை நடத்துறதுக்காக தென்னிந்தியாவில இருந்து தான் கலைஞர்கள் வருவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல ஒரு சில குறிப்பிட்ட காலத்துக்கு தென்னிந்தியாவிலிருந்து கலைஞர்கள் இலங்கைக்கு வந்து ப்ரோக்ராம் செய்யறதுக்கு இலங்கை அரசு கொஞ்சம் மட்டுப்படுத்திருக்காங்க. அவங்களோட வருகையை கொஞ்சம் மட்டுப்படுத்திருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச இசைவாணர் இசைக்குழு என்ற உருவாக்குறாரு. அந்த காலகட்ட பகுதியில் பல்வேறு இடங்கள்ல இசை நிகழ்ச்சிகளை ஈழத்து இசைவாணர் மேற்கொள்ள தொடங்குறாரு. பல போட்டிகள்ல வெற்றியிட்ட பிறகு இசை வாய்ப்புகள் பல இவருக்கு வந்து சேர்ந்த பிறகு மெல்லிசை நிகழ்ச்சிகளை ஆரம்பத்தில் தயாரிக்க கூடிய வாய்ப்புகள் இவருக்கு கிடைக்குது. அதனால மெல்லிசை நிகழ்ச்சிகளை ஆரம்பத்தில் தயாரிக்க தொடங்கினவர் இலங்கையில ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் ஈழத்து மெல்லிசை அமைப்பாளராக கடமையாற்றிருக்காரு. இதுக்கு பிறகு கொழும்புல வசிச்சவர். இவருக்கு நேசம் என்கின்ற ஒருத்தர் வந்து இவருக்கு நண்பராக கிடைக்கார். இதற்கு பிறகு கண்ணன் நேசம் என்ற பெயர்ல ஒரு இசைக்குழு உருவாக்கி ரொம்பவுமே பிரபல்யம் அடைகிறார் இலங்கையில. ஆகவே தமிழ் இசைக்கு என்று சொல்லி ஒரு அழகான வடிவத்தையும் அதே போல இந்த தமிழ் இசை வந்து ரொம்பவுமே வளர்ச்சி பெறணும் என்றதுக்காக அதுக்காக அரும்பாடுபட்டு உழைச்சிருக்காரு. ஈழத்து மெல்லிசை பாடல்கள், பொப்பிசை பாடல்கள், ரோக்கிசை பாடல்கள், ஆங்கில இசை, தென்னிந்திய திரை இசை, பக்தி பாடல்கள், இதெல்லாமே அவர் இசைக்குழுவால மிக அழகாக வாசிக்கப்பட்ட பல பாடல்கள் இருக்கின்றன. இவர் தானாகவே இசையமைக்க தொடங்கிய காலத்திலிருந்து 90 கால பகுதிகளில் ஈழத்தினுடைய விடுதலை பாடல்களை இவர் வந்து இசையமைச்சிருக்கின்றார். இந்த இசை பாடல்கள் விடுதலை பாடல்களாக அல்லது போரிலிருந்து பிறந்த பல பாடல்களாக பரிணமிச்சிருக்கின்றது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. இந்த பரிணாமத்திலேயும் கண்ணன் அவர்களுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இலங்கையில் ஈழத்திலே உருவாகிய பல குறுந்திரைப்படங்கள், முழுநீள திரைப்படங்கள் என்பவற்றுக்கு இவர் வந்து இசையமைச்சிக்கார் என்றது ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. ஈழத்து இசைவாணர் இசையமைச்ச பாட்டுல எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கு. எம்மவர் இசை பாடல்கள் அப்படின்னு சொல்லி கோமாளிகள் திரைப்படம் 1976ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துல வந்து இளவேனிலே மனவானிலே இதமாக சதியாடுவாள் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பாட்டு. இந்த பாட்டை வந்து ஈழத்தினுடைய மூத்த ஆளுமை முத்தழகு மற்றும் சுஜாதா ஆகியோர் வந்து பாடியிருக்காங்க. இதுக்கு கவி வடிவத்தை கொடுத்தவர் சில்லையூர் செல்வராசன் அவர்கள். இந்த பாட்டுக்கு ரொம்பவுமே அழகாக இசையமைச்சிருக்கார் இசைவாணர் கண்ணன் மற்றும் நேசதுரை எனப்படக்கூடிய நேசம் அவர்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டு இலங்கை பாட்டிலே இருந்தவர் தான் ஈழத்து இசைவாணர் திரு கண்ணன் அவர்கள். ஈழத்து இசைவாணர் திரு கண்ணன் அவர்களுடைய பேத்தி பவதாயினி அவர்கள் ஜீ தமிழ் நடத்துகிற சரிகமப்பா போட்டியில வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அவங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்றதுக்காக லாஸ்டா நடந்த ஒரு எபிசோட்ல வந்து திரு கண்ணன் அவர்கள் ஜீ தமிழினுடைய சரிகமப்பா ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அதுல டி.ஆர். ராஜேந்திரன் உட்பட அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாருமே வந்து இலங்கை இசைவேந்தருக்காக மிகவும் அர்ப்பணிப்போட பல மரியாதைகளை செஞ்சாங்க அப்படின்னு சொல்றது எங்களுக்கும் எப்பவுமே ஒரு பெருமையான ஒரு விஷயமாக இருக்கு. மற்றும் ஒரு வீடியோவில் தொடர்ச்சியாக சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். மறக்காம ஏற்கனவே சொன்னது போலதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.